ஸோ மக்களே இன்றைக்கி நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ண சேட்டக் தான் வந்து நம்மளோட இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த சேட்டக்கோட லுக்ஸை பொறுத்து ஒரு கிளாசிக்கலான ரெட்ரோ ஸ்கூட்டர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பழைய சேட்டக் இருக்கு இல்லைங்களா, அதோட எசன்ஸை வந்து இதில் கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் ஒரு 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் கொடுத்துருக்காங்க. 80% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நமக்கு ஃபுட்போர்டில் கொடுத்துருக்காங்க. சீட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்ச். அதே மாதிரி பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 3.5 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இப்போ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 153 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. நமக்கு சேட்டக்கில் கொடுத்துருக்க பிரேக்கிங்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம்மும் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பி பிரேக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க மோட்டாரை பொறுத்து நமக்கு வந்து இன்ட்ரைவ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரைவ் மோட்டார்னா டைரெக்டாக வந்து வீலில் வந்து கனெக்ட் ஆகாமல் ஸோ ஆக்டிவாக டியோலெலாம் பார்க்குற மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் செட்டப்போட இந்த மோட்டார் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து டார்க் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. சேட்டக் நியூ அப்டேட்டோட டீடைல் ரிவ்யூ வந்து ஆர் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலில் அவைலபிள் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆர் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒசூர் ஆகாஷ் பஜாஜை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.